பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம மாறி இருந்துட்டு குமார் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா குமாரோட மனசில் அரசி இருக்காளா, அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட குமார் பழையபடி சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். பேசாமல் நம்ம அரசிக்கிட்ட போய் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாறி ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சுகன்யா வராங்க. சுகன்யா இருந்துட்டு, என்னக்கா நான் எவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் நீ என்னமோ யோசிச்சுட்டே இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், குமாருக்கு அரசியை ரொம்ப பிடிச்சிருக்கு. செஞ்ச தப்பை எல்லாத்தையும் அவன் உணர்ந்துட்டான். அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். இப்போ தான் அரசி அந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டா இல்லை, பேசாமல் நம்ம அரசிக்கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுகனி இதை கேட்டோன்னே கோமதியை அடித்த அடி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. ஐயோ அக்கா, என்ன இந்த விஷயத்தில் தலையிட வைக்காது. ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் பயங்கரமாக திட்டு வாங்கிட்டே தான் இருக்கேன். இப்போ நான் போய் மறுபடியும் அரசுக்கிட்ட குமாரை பற்றி பேசினேன்னா வச்சுக்கோயேன், என்னை அந்த வீட்டில் இருக்கிறவங்க உசுரோடே விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணேன், அரசியை கோயிலுக்கு வர சொல்லு, நான் கோயிலுக்கு நானும் வரேன், அப்போ அரசிக்கிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சுகன்யா இருந்துட்டு, எந்த பிரச்சனையும் நான் மறுபடியும் மாட்டாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.